வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஓல்சோ இங்க எழுதின டெத் அண்ட் த கிங்ஸ் ஹார்ஸ்மேன் இந்த கதையோட சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த பிளேயோட முக்கியமான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலோனிசம் அண்ட் ட்ரெடிஷன், அதுக்கப்புறம் த நேச்சர் ஆஃப் லைஃப், டெத் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டியூட்டி, அதுக்கப்புறம் ஃபெயிலியர் டு அப்ஹோல்ட் சீக்ரெட் ஆப்ளிகேஷன்ஸ் டியூ டு அட்டாச்மெண்ட் டு வேர்ல்ட்லி டிசையர்ஸ். அதாவது நம்ம வேறு ஒருத்தங்களால் ஆளப்படும் போது அவங்களுடைய கல்ச்சரும் நம்மளுடைய பாரம்பரியமான கல்ச்சருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள், அப்புறம் உயிர் வாழுறது, இறக்குறது, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டியூட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் சீக்ரெட்னா கடவுள் சம்மந்தப்பட்டது, கடவுளுக்கு நம்ம கொடுத்த வாக்குறுதியை வேண்டுதலை நிறைவேற்றாமல் போகிறது. ஏன் நிறைவேற்றாமல் இருக்கோம்னா உலக ஆசைகளில் இச்சைகளை நம்மளை ஈடுபடுத்தி கொள்றதுனால தான். இதில் தான் மெயின் தீம். இங்கே கேரக்டர்ஸ் ரெண்டு வகையாக இருக்காங்க. அதாவது பாரம்பரியமாக அந்த நாட்டில் வாழறவங்க, அவங்க யோருபா கேரக்டர்ஸ். அது எலிசன் ஓபா, இவங்க தான் முக்கியமான கதாபாத்திரம். இவர் ராஜாவுடைய குதிரை ஓட்டுறவர். அப்புறம் இயோலாஜா, இவங்க மதர் ஆஃப் த மார்க்கெட், அதாவது அங்கே இருந்த மார்க்கெட்டில் அம்மான பாசமாக அழைக்கப்படுறவங்க. ஒலுண்டே, இவர் எலிசனுடைய மூத்த மகன். அப்புறம் இந்த பிரேஸ் சிங்கர், இவர் தான் எலிசன் செய்ய போகிற விஷயத்துக்கு இவர் அவரை பற்றி பாராட்டி பாட போகிறவர். த பிரைடு, எலிசன் தன்னுடைய கடைசி நிமிஷத்தை சந்தோஷமாக ஆக்கிறதுக்காக திருமணம் செஞ்சு வாழ்க்கையை நடத்தணும்னு அந்த கடைசி ஒரு நாள் சூஸ் பண்ணுற ஒரு மணப்பெண். சார்ஜென்ட் அமுசா, இவர் ஒரு நைஜீரியன் போலீஸ் ஆஃபீஸர். ஜோசப், இவர் பில்கின்ஸ்ன்ற வீட்டில் இந்த கூட ஒத்தாசை செய்வாங்களோ அந்த வேலை செய்கிற ஒரு சின்ன பையன். கலோனியல் கேரக்டர்ஸ்னால் பிரிட்டிஷ்காரங்க இந்த நாட்டை ஆண்டுருக்காங்க. அந்த பிரிட்டிஷ் கேரக்டர்ஸ் யாருன்னா சைமன் பில்கின்ஸ், இவர் ஒரு பிரிட்டிஷ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அப்புறம் ஜேம் பில்கின்ஸ், இவங்க சைமனோடைய மனைவி. த ஏட் தி கேம்ப், இவர் அப்போ அந்த நாட்டுக்கு பிரிட்டிஷ் இளவரசர் வந்திருக்காரு, அவர் கூட ஒரு ஆஃபீஸர். த ரெசிடெண்ட், அதாவது இவர் ஒரு கலோனியல் ஆஃபீஷியல் தான். இவர் சைமனுக்கும் ஒரு சுப்பீரியரு. இப்போ கதை ஆரம்பிக்கும் போது யோருபா மார்க்கெட்டில் தான் நம்ம எல்லாம் பார்க்குறோம். அங்கே அவங்களுடைய ராஜா இறந்து இப்போ 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ இந்த 1 மாதத்துக்கு முடிகிற சமயத்தில் அவங்க என்ன பண்ணணுன்னா, ராஜாவோடைய நாய், ராஜாவோடைய குதிரை, அப்புறம் அந்த குதிரையும் போகிறதுனால ராஜாவோடைய குதிரை ஓட்டி, இவங்க 3 பேரும் ராஜாவை தொடர்ந்து அவருடைய இறப்புக்கு அப்புறம் அவர் கூடயே போகணும். அதாவது என்னென்னா, இவங்க எல்லாம் தன்னுடைய உயிரை பலிதானம் செய்யணும். ஏன்னா அப்போ தான் ராஜாவை அவங்க அவர் கஷ்டப்படாமல் அந்த அடுத்த இறப்புக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த உலகத்துக்கு அவரை அழைச்சின்னு போய் விடணும். அப்படி செஞ்சால் தான் இந்த உலகம், இப்போ இருக்கக்கூடிய உலகம் மனிதர்கள் வாழறதுக்கு எந்த வித இடையூறும் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த யோருபா ட்ரெடிஷனில் இருக்குது. அதனால் ராஜாவோட நாய், ராஜாவோட குதிரை, ராஜாவோட குதிரையோட அந்த குதிரையை ஓட்டுற குதிரை ஓட்டியும் சேர்ந்து உயிர் பலிதானம் செய்யணும். இப்போ எலிசன் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கார். அவர் தன்னுடைய கடமை என்னன்றது அவருக்கு தெரியும். அதனால் அவர் இப்போ அந்த தன்னுடைய இறப்புக்கு அவர் தயாராகிட்டுருக்காரு. இங்கே மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ எலிசன் சொல்கிறாரு, இல்லை நான் முழுசாக என்னை முழு மனதோடு தான் அர்ப்பணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்கே ஒரு கும்பலாக ஒரு பெண்மணிகளாக எலிசனை அந்த விழாவுக்காக அவருக்கு உடையில் அணிஞ்சு அவர் தயார்படுத்துகிறாங்க. அவங்க எல்லாருமே எலிசனை பாராட்டி அவரை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா அவர் உலக நன்மைக்காக உலகத்தை அமைதியாக நல்வழிப்படுத்துறதுக்கும், அவங்களுக்கு எந்த பாதகமும் இயற்கையால் நடக்காமல், தெய்வத்தால் எந்த குற்றமும் நடக்காமல் பார்த்துக்காக்கிறதுக்கும், அதே மாதிரி ராஜாவோட ஆத்மாவை பத்திரமா வழி நடத்தி செல்றதுக்காக அவர் உயிரை கொடுக்க போகிறாருன்றதுனால எல்லாருமே அவரை பாராட்டி பாட்டு பாடுறாங்க. இதெல்லாம் எலிசனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, அங்கே ஒரு அழகான பொண்ணை எலிசன் பார்க்குறாரு. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா. உடனே அவங்க மார்க்கெட்டில் எல்லாரும் அம்மான்னு ரொம்ப அன்பாக அழைக்கக்கூடியவங்க இயோலாஜா. அவங்கக்கிட்ட போய், யார் இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்காளே, எனக்கு என்னவோ தெரியல, திடீர்னு மனசில் ஒரு ஆசை வந்திருக்கு, இவளோட கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு நாள் ராத்திரி இருந்துட்டு போகணும் அவளோட, நான் சாகிறதுக்கு முன்னாடி நான் இதை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வருதுன்னு போது அந்த இயோலாஜாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா அவன் காமிச்ச பொண்ணு யாருன்னா, இயோலாஜாவோட மகனுக்காக முடிவு செய்யப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்மணி.
ஆனால் அதே சமயத்தில் எலிசன் வந்து என்னுடைய சாவுக்கு முன்னாடி நான் வந்து இறப்புக்கு முன்னாடி இந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு இல்லையா. அவர் எவ்வளோ பெரிய தியாகத்தை வந்து செய்ய போகிறாரு அவங்களுடைய கம்யூனிட்டிக்காக, அந்த மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக. அந்த சமயத்தில் வந்து இல்லை இல்லை ஏற்கனவே வந்து நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அவன் மனசு வந்து கஷ்டப்படுமோ, அதனால் வந்து அதாவது என் உயிரை விட்டுடணும் அப்படின்னு நினச்சி அவங்க இப்போ உயிரை விடணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசையை வந்து வச்சுக்கிட்டே வந்து அந்த ஆசையை அவங்கள வந்து பிடிச்சி இழுக்கும் போது அவங்களால உயிரை வந்து முழு மனசாக கொடுக்க முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, சரி சரி கண்டிப்பாக நான் வந்து அந்த பொண்ணை உனக்கு வந்து திருமணம் பண்ணித்தரேன், ஆனால் வந்து நீ வந்து முழு மனசாக உன்னுடைய உயிரை வந்து பலிதானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அவரும் வந்து ஒத்துக்கிறாரு. இப்போ இங்கே என்ன ஆகிடுதுன்னா, சைமன் பில்கின்ஸ் அவர் தான் வந்து அந்த ஏரியாவோட டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அவரும் ஒரு மனைவியை வந்து ஜெயின், அவங்க வந்து டான்ஸ் ஆடின்னு இருக்காங்க. அவங்க இப்போ ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. அதனால் அதுக்கும் தயாராகின்னு இருக்காங்க. அப்போ யூரோபாவோட போலீஸ் ஆஃபீஸரை நமூசா அங்கே வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி எலிசன் வந்து தற்கொலை பண்ணிக்க போகிறாரு, அவரோட உயிரை வந்து பலி கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே பில்கின்ஸ் வந்து சொல்லிடுறாரு, இல்லை இல்லை இதெல்லாம் நடக்கக்கூடாது, நீ ஒன்று பண்ணு, உடனே போய் எலிசனை வந்து அரெஸ்ட் பண்ணிவிடு, நாங்கள் இப்போ முக்கியமான பார்ட்டிக்கு போகிறோம், நீ அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடு, அப்போ வந்து அவன் தற்கொலை பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அவரோட ஆஃபீஸர் வந்து அவருக்கு உத்தரவு போட்டதுனால அம்முசாவுக்கு தெரியும் இது வந்து பாரம்பரியம் நடக்கிற ஒரு வழிமுறை தான் அப்படின்றது. ஆனாலும் வந்து அவர் கடமை அவர் செய்யணுன்றதுனால அவர் மார்க்கெட்டுக்கு போய் அதை தடுக்க பார்க்குறாரு எலிசனுடைய இறப்பை. ஆனால் அங்கே இருந்த பெண்கள் எல்லாம் வந்து அவரை வந்து ஏசுகிறாங்க, நீ நம்ம ஊரில் பிறந்தவன் தானே, நம்ம பாரம்பரியம் உனக்கு தெரியாதா, அப்போ நாங்களாம் கஷ்டப்படணுமா, உலகம் கஷ்டப்படணுமா, ராஜாவை எடுத்துன்னு போய் அவர் வந்து பத்திரமா அடுத்த உலகத்துக்கு அனுப்ப வேண்டாவா, இதெல்லாம் நம்ம வழி வழியாக செஞ்சுன்னு வந்து தானேன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் திட்டி அவர் கூட வந்து ஆஃபீஸர்ஸும் திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. அதனால் அவருக்கு ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் இதுக்குள்ளே என்ன ஆகிடுதுன்னா, எலிசன் வந்து அவன் ஆசைப்பட்ட அந்த பொண்ணையும் திருமணம் பண்ணிவிட்டு அவளோட ஒரு நாள் இருந்துடுறான். சந்தோஷமாக டான்ஸ் ஆடினே இருக்கான். இந்த சந்தோஷம் இவ்வளோ சந்தோஷத்தை நம்ம எப்படியா விட்டு போகிறதுன்றதும் அவன் மனசில் போய்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் இங்கே என்ன ஆகிடுதுன்னா, அமுசா வந்து அந்த பார்ட்டியில் இருக்க பில்கின்ஸ் கையில் இந்த மாதிரி அந்த என்னால் நிறுத்த முடியல, அவங்க பாட்டுக்கு என்னை தடுத்துட்டாங்க, அவங்கள மீறி என்னால் வந்து அவனை அழைச்சின்னு வர சொல்ல முடியல அப்படின்னு சொல்லும் போது பில்கின்ஸ்க்கு பயம் வந்துடுது. ஏன்னா அவருக்கு என்னென்னா, அப்போ தான் வந்து பிரிட்டிஷ் இளவரசர் வந்து அங்கே வந்திருக்காரு, அவரும் அந்த டவுனில் இருக்கார். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்குன்னு தெரிஞ்சால் அவர் ஒரு வேளை இவரை கேள்வி கேட்க முடியுமே மாதிரி ஆகிடுமேன்னு சொல்லிவிட்டு அவரே என்ன பண்ணுறாருன்னா, சரி நானே போகிறேன், மார்க்கெட்டுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து மார்க்கெட்டுக்கு அந்த எலிசனுடைய இறப்பை தடுக்கிறதுக்கு போயிடுறாரு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா எலிசனுக்கு ஒரு மகன் உலுண்டானு, அவர் அங்கே வராரு. வந்துட்டு அவர் ஜெயினோடு பேசின்னு இருக்காரு. இப்போ இவரங்க வந்து ஒலிண்டாக்கு எப்படி தெரியும்னா, ஒலிண்டா வந்து இங்கிலாண்டில் மருத்துவ படிப்பு படிச்சுட்ருக்காரு. அது வந்து எலிசனுக்கு பிடிக்கல, இங்கிலாண்டில் போய் மகன் படிக்கிறது. ஆனால் பில்கின்ஸும் ஜேனும் தான் வந்து ஒலிண்டாவை அங்கே படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அதனால் அவர் வந்த உடனே பில்கின்ஸும் ஜேனையும் பார்த்துட்டு பேசின்னு இருக்காரு. அவர் ஏன் இங்கே வந்திருக்காருன்னா, யோருபாவோட ராஜா இறந்த செய்தி அவருக்கு போயிருக்கு. அதனால் அவருக்கு தெரியும் அவங்க பாரம்பரியப்படி ஒரு மாதத்தில் அவருடைய அப்பாவும் வந்து ராஜாவை பின்தொடர்ந்து போகணுன்னு. அதனால் அப்பாவோட ஈம கடனுக்கு செய்கிறதுக்காக அவர் இங்கே வந்திருக்காரு. ஜேனுக்கு இதை கேட்டவுடனே அவங்களுக்கு புரியவே இல்லை. என்னது உங்கள் அப்பா இறப்பை வந்து நீ எப்படி இந்த மாதிரி வந்து உன்னால் ஏற்றுக்க முடியும், அவர் வந்து உயிரை விட போகிறாரு, இது தேவையா அப்படின்லாம் அவங்க பேசின்னு இருக்கும் போது அப்போது வந்து இவர் சொல்கிறார், இல்லை இல்லை இது எங்கள் கடமை, அப்போ தான் வந்து இந்த நாடு சுபிட்சமாக இருக்கும், மக்கள் வந்து சுபிட்சமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒலிண்டா வந்து இங்கிலாண்டில் அவருடைய அனுபவத்தெல்லாம் வந்து அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போது வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரம்ஸ் வாசின்னு இருக்கிற விதம் வந்து மாறினதுனால ஒலிண்டாவோ எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யணும், நான் புறப்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் பில்கின்ஸ் வரும்போது என்ன ஆகிடுதுன்னா, அவர் ஒலிண்டாவை நிறுத்திடுறாரு. ஏன்னா பில்கின்ஸ் வந்து அங்கே போயிருக்காரு. அதனால் அவர் வந்து போனதே வந்து எல்கின்ஸோடைய சாவை தடுக்கிறதுக்கு தான். அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரே வழி தான் இருக்குது எல்கின்ஸோடைய சாவை தடுக்கிறதுக்கு. அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து இங்கே இவங்களோட பாதுகாப்பில் வச்சா தான் முடியும். அதனால் வந்து அவர் சொல்ல வராரு. ஆனால் வந்து பார்த்தா பின்னாடி எல்சின்ஸ் வந்து கையில் வந்து
வெள்ளங்கோடு வந்த உடனே ஒலுண்டாக்கு தெரிஞ்சிடுது இந்த மாதிரி வந்து இவர் வந்து உயிர் பலி தரல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரிச்சுவலும் நின்று இருக்குது. எலிசான் வந்து இப்போ உயிரோடு தான் இருக்கார். ஆனால் ஒலுண்டாக்கு வந்து அதை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிடுது அவங்க அப்பா வந்து அவர் கடமையை சரிவர செய்யலைன்னு. அதனால் அவர் வந்து ரொம்ப அசிங்கமாலாம் அவங்க அப்பாவை திட்டிடுறான். உன் கடமையை நீ செஞ்சுருக்கணும் இல்லையா, இந்த மிச்சம் மீதியை சாப்பிட்றதுக்காக நம்ம ஒன்றா இருக்கோம். அதாவது இனிமேலுக்கு ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னா அது எவ்வளோ கேவலமான ஒரு வாழ்க்கையாக அவனுக்கு இருக்கும்ன்றத அவர் சொல்லிவிட்டு அவன் வெளியில் போயிடுறான். பில்கின்ஸ் வந்து எல்சனை வந்து ஒரு சிறை மாதிரி இருக்குது அங்கே போட்டுட்டு ஆளுங்களை வச்சுடுறாரு. நீ வந்து அவனை பார்த்துக்கிட்டே இரு, கண்டிப்பாக உயிர் வாழணும், இந்த ராத்திரியை அவன் கடந்தே ஆகணும். இந்த ராத்திரி கடந்துருச்சுன்னா அடுத்த நாள் வந்து அடுத்த ஒரு மாதத்தை தாண்டிடுது இல்லையா. அப்படின்னும் போது சொல்லும் போது தான் யூலாஜா அங்கே வராங்க. வந்த உடனே அவங்க சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி எல்சனோட பேசணும் போது பில்கின்ஸ்க்கு வந்து பிடிக்கல. யாருமே அவர் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எதாவது பேசி அவன் மனசை ஏதாவது கஷ்டப்படுத்த போகிறாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனால் வந்து இந்த அம்மாவை அவரால் நிறுத்த முடியல. அதனால் சரின்னு அனுப்பிச்சிடுறாங்க. எலோஜா வந்து கேவலமாக எலிசனை பற்றி பேசுகிறாங்க. நீ வந்து உன்னுடைய கடமையிலேருந்து தவறிட்ட, நீ வந்து என்ன பண்ணியிருக்கணும், உன் உயிரை வந்து பலி கொடுக்கணும், அதுதானே உன் கடமை, தெரிஞ்சு தானே நீ இருந்த, அப்போ எப்படி இதை செய்யலாம், இதனால் வந்து நாட்டு மக்கள் நாளைக்கு கஷ்டப்பட்டாங்கன்னா என்ன செய்வேன் போது தான் எலிசனுக்கு வந்து ரொம்ப அவமானமாக இருக்குது. அவன் சொல்கிறான், இல்லை இல்லை பில்கின்ஸ் மாத்திரம் வராமல் இருந்தால் நான் நிறைய என் உயிரை வந்து தியாகம் பண்ணியிருப்பேன் இல்லையான் போது. சரி, ஆனால் இப்போ நீ தியாகம் பண்ணல, ஆனால் நான் இப்போ உனக்காக ஒரு சுமையை கொண்டு வந்திருக்கேன், நீ பார்க்கணும் அப்படின்றதுக்காக, அதை பாரு, அப்போ உனக்கு தெரியும் அந்த சுமை வந்து உன்னை வாழ்நாள் முழுக்க உன்னை என்ன பண்ணுன்றது உனக்கு தெரியும்னு சொல்லும் போது ஒரு பெண்களோட கும்பல் வந்து ஒரு பெரிய ஒரு சுமையை தூக்கிட்டு வராங்க. அது வந்து துணியால் சுற்றி இருக்குது. அந்த துணியெல்லாம் வந்து அவங்க வந்து திறந்து காட்டும் போது உள்ளே வந்து எல்சனுடைய மகனான ஒலுண்டாவோடைய உடல் இருக்குது. அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா ஒலுண்டாவுக்கு புரிஞ்சிச்சு, அப்பா வந்து உயிர்தானம் செய்யலை, அது அவரோட கடமை அப்படின்றது. அது வந்து உலகத்தை காப்பாற்றுறதுக்கு செய்யணும். அது மாத்திரம் இல்லாமல் அவங்க குடும்பத்தோட கௌரவம் அதனால் காப்பாற்றப்படணும். அதனால் அப்பா செய்யலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் முன் வந்து அவனோட உயிரை வந்து பலிதானம் பண்ணிட்டான். அவன் மகனுடைய உடம்பை பார்த்த உடனே எல்சனால் தாங்கவே முடியல. அவன் கையால் கட்டப்பட்டிருந்த விலகை வச்சு அவன் கழுத்தை நெரிச்சு அவன் வந்து அந்த காவலாளிங்களாம் வந்து தடுக்கிறதுக்கு முன்னாடி அவனும் வந்து அவன் உயிரை வந்து பலிதானம் பண்ணிவிட்டு இறந்து கீழே விழுந்துடுறான். இதன் மூலமாக வந்து அவன் கடமையும் அவன் ஆட்டின மாதிரி இருக்குது. ஒலுண்டா வந்து அவங்க குடும்பத்தோட கௌரவத்தை மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தையும் ரசிக்கிறதுக்காக உயிரை விட்ட மாதிரி ஆகிடுது. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, அந்த புதுசாக ஒரு அழகான பொண்ணை பார்த்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இல்லையா, அவள் இப்போ வந்து இவர் இறந்துட்டதுனால அவள் இப்போ விதவை ஆகிட்டா. ஆனால் வந்து யூலாஜா வந்து சொல்கிறா, இல்லை இல்லை, நீ இதை வந்து இந்த ஞாபகம் வச்சுக்காத, உனக்கு பெரிய பிரகாசமான எதிர்காலம் இருக்குது, அதனால் இதை அப்படியே மறந்துட்டு உன் எதிர்காலத்தை நோக்கி நீ போகணும். இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் யூலாஜாவோட மகனை தான் அவளுக்கு வந்து நிச்சயம் பண்ணியிருக்காங்கன்னு. அதனால் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, என்னோடய மகனை திருமணம் பண்ணிவிட்டு நீ மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை, உன்னோட வாழ்க்கையை நீ வாழு அப்படின்னு சொல்லி அழைச்சின்னு போகிற மாதிரி அவங்க இந்த கதையை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.